இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்க போகிறோம். இது உங்கள் டிஎஸ் இன்ஃபோஹப். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். என்னை பின்தொடர வேண்டாம். டோன்ட் ஃபாலோ மீ. என்னை நீ பின்தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஃபாலோ மீ. என்னை பின்தொடர வேண்டாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் ஏற்கனவே முடிவு செய்து விட்டேன். நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹாவ் ஆல்ரெடி டிசைடட். டிசைடட் அப்படின்னா அதாவது டிசைட் பண்ணுறது, முடிவு பண்ணுறது. ஆல்ரெடினா ஏற்கனவே. ஐ ஹாவ் ஆல்ரெடி டிசைடட். நான் என் வேலையில் பிஸியாக இருக்கிறேன். ஐ எம் பிஸி வித் மை ஒர்க். நான் என் வேலையில் பிஸியாக இருக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ எம் பிஸி வித் மை ஒர்க். என் வேலையில். சரிங்களா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். குரலை குறைத்து பேசு. ஸோ நம்மளோட வாய்ஸை கம்மி பண்ணி பேசணும் அப்படிங்கிறப்போ என்ன சொல்லலாம்? லோயர் யுவர் வாய்ஸ். உன்னோட வாய்ஸ், அதாவது உன்னோட குரலை குறைத்து பேசு அப்படின்னு நம்ம லோயர் யுவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். பொய் சொல்லாத. அடிக்கடி பொய் சொல்கிற, இந்த மாதிரி பொய் சொல்லாத அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் டெல் லைஸ். லை அப்படின்னா பொய். சரிங்களா? சொல்லாதே, பொய் சொல்லாதே. டோன்ட் டெல் லைஸ் அப்படின்னு சொல்லலாம். பொய் சொல்லாத அப்படிங்கிறத. ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த விஷயம் உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் நீ தலையிடாத, இது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நான் உனக்கு கடைசி முறையாக எச்சரிக்கிறேன். உனக்கு நான் லாஸ்ட் வார்னிங் தரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உனக்கு கடைசி முறையாக எச்சரிக்கிறேன். ஐ ஆம் வார்னிங் யூ ஃபார் தி லாஸ்ட் டைம். வார்ன் பண்ணுறேன், எச்சரிக்கிறேன். லாஸ்ட் டைம்னா என்ன? கடைசி முறையாக. ஓகேங்களா? ஓகே, அடுத்து எனக்கு கோபத்தை உண்டாக்காதே. எனக்கு கோபத்தை உண்டாக்காதே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. எனக்கு கோபத்தை உண்டாக்காத. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஓகே, ரைட். நீ இதற்காக பிறகு வருத்தப்படுவாய். நீ இதற்காக பின்னாடி வருத்தப்படுவ. இப்போ நீ செஞ்ச செயலுக்காக பின்னாடி வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யூ வில் ரெக்ரெட் திஸ் லேட்டர். ரெக்ரெட்னா வருத்தப்படுறது. யூ வில் ரெக்ரெட் திஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இவ்வளவு சுயநலமாக இருக்காதே. இவ்வளவு சுயநலமாக இருக்காத. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பி ஸோ செல்ஃபிஷ். இவ்வளோ சுயநலமாக இருக்காத. செல்ஃபிஷ் அப்படின்னா சுயநலமாக இருக்கிறது. இவ்வளவு சுயநலமாக இருக்காதே. டோன்ட் பி ஸோ செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். நீ ரொம்ப மாறிவிட்டாய் சொல்லுவோம் இல்லையா? இப்போல்லாம் நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஹாவ் சேஞ்ச்ட் எ லாட். நீ ரொம்ப மாறிட்ட. சேஞ்ச்னா என்ன? மாறுறது. யூ ஹாவ் சேஞ்ச்ட் எ லாட். லாட்னா ரொம்ப. யூ ஹாவ் சேஞ்ச்ட் எ லாட். நீ ரொம்ப மாறிவிட்டாய். ஓகே, அடுத்த சென்டென்ஸ். என் முன்னால் வந்து நிற்காதே. ஏன் முன்னாடிலாம் வந்து நிற்காத, தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஷோ யுவர் ஃபேஸ் டு மீ. முன்னாடி வந்து நிற்காத, அதாவது உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, முகத்தை காட்டாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? டோன்ட் ஷோ யுவர் ஃபேஸ் டு மீ. உன்னோட ஃபேஸை எனக்கு காட்டாத அப்படிங்கிறது. ஓகே, உன்னோடு எனக்கு இனி பேச்சில்லை. இனிமேல் உங்ககிட்டலாம் எனக்கு பேச்சில்லப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் டன் வித் யூ. ஐ எம் டன் வித் யூ. உன்னோடு எனக்கு இனி பேச்சில்லை. ஐ எம் டன் வித் யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். என்னிடம் விளையாட்டு காட்டாத. அதாவது நான் இப்போ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். என்னிடம் விளையாட்டு காட்டாதே. டோன்ட் ப்ளே கேம்ஸ் வித் மீ. என்னிடம் விளையாட்டு காட்டாதே அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? டோன்ட் ப்ளே கேம்ஸ் வித் மீ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். வாயை மூடிக்கொண்டு இரு. நம்ம ஏதாவது கோபமாக பேசுகிறப்போ கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கீப் யுவர் மவுத் ஷட். சரிங்களா? வாயை மூடிக்கொண்டிரு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கீப் யுவர் மவுத் ஷட் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேங்களா, இல்லைன்னா ஷட் அப் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நீ ஒரு பொய்யன், அதாவது பொய் பேசுபவன். எப்போ பாரு பொய் பேசிக்கிட்டே இருக்க, நீ ஒரு பொய் பேசுபவன் அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஆர் அ லயர். நீ ஒரு பொய் பேசுகிறவன். யூ ஆர் அ லயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் பேசும்போது குறுக்கிடாதே. நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், நீ இப்போ நான் பேசுகிறப்ப குறுக்கிடாதே. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் இன்டரப்ட் மீ while I am talking. while I am talking, நான் பேசிகிட்டு இருக்கப்ப. இன்டரப்ட்னான்றது குறுக்கிடுறது. டோன்ட் இன்டரப்ட் அப்படின்னா குறுக்கிடாதே அப்படின்னு சொல்லலாம். நான் உன்னை மீண்டும் பார்க்க விரும்பவில்லை. திருப்பிலாம் நான் உன்னை பார்க்க விரும்பலை, எனக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் டு see you again. நான் உன்னை மீண்டும் பார்க்க விரும்பவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு see you again அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். என்னை பற்றி தவறாக எடை போடாதே. என்னை பற்றிலாம் தவறாக எடை போடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஜட்ஜ் மீ. என்னை பற்றி நீ தவறாக எடை போடாதே, என்னை பற்றி நீ எடையே போடாத. டோன்ட் ஜட்ஜ் மீ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நீ என் உணர்வுகளை புரிந்து கொள்வதில்லை. நீ என்னோடய உணர்வுகளை எல்லாம் புரிஞ்சுக்கிறதில்ல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ். அண்டர்ஸ்டாண்டுனா புரிஞ்சுக்கிறது, டோன்ட் அண்டர்ஸ்டாண்டுனா புரிந்து கொள்வதில்லை. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ். ஓகே, அடுத்தது. ரொம்ப புத்திசாலித்தனமாக நடக்காத. ரொம்ப புத்திசாலித்தனமாக நடக்காத. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பி டூ ஸ்மார்ட். டோன்ட் பி டூ ஸ்மார்ட். ரொம்ப புத்திசாலித்தனமாகலாம் நடக்காத அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். உன் மீது நான் ஏமாற்றம் அடைந்துள்ளேன். நான் உன்னை இப்படி நினச்சேன், ஆனால் நீ இந்த மாதிரி நடந்திருக்க, அப்போ எனக்கு அது ஏமாற்றம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஆம் டிஸப்பாயிண்டட் வித் யூ. உன் மீது நான் ஏமாற்றம் அடைந்துள்ளேன். ஐ ஆம் டிஸப்பாயிண்டட் வித் யூ. டிஸப்பாயிண்ட்னா ஏமாற்றம். ஐ ஆம் டிஸப்பாயிண்டட் வித் யூ அப்படின்னு சொல்லலாம். நீ ஏன் எப்போதும் தாமதமாக வருகிறாய்? ஏன் எப்போ பாரு லேட்டாகவே வர்ற அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஒய் ஆர் யூ ஆல்வேஸ் லேட். எப்போதும், ஆல்வேஸ். லேட்னா தாமதமாக வர்றது. ஒய்னா ஏன். ஒய் ஆர் யூ ஆல்வேஸ் லேட். நீ ஏன் எப்போவுமே தாமதமாக வருகிறாய் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இங்கே குப்பையாக்காதே, இல்லை அழுக்காக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டோன்ட் மேக் அ மிஸ் ஹியர். இங்கே நீ ரொம்ப அழுக்காக்காத. டோன்ட் மேக் எ மிஸ் ஹியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். உன்னால் எதையும் சரியாக செய்ய முடியாதா? இது சின்ன விஷயம், இது கூட உன்னால் சரியாக செய்ய முடியலையா? எதையுமே உன்னால் சரியாக செய்ய முடியாதா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? காண்ட் யூ டூ எனிதிங் ரைட். காண்ட் யூ டூ எனிதிங் ரைட். உன்னால் எதையும் சரியாக செய்ய முடியாதா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். என்னை தொந்தரவு செய்வதை நிறுத்து. என்ன தொந்தரவு செய்யறத நிறுத்து. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸ்டாப் பாதரிங் மீ. பாதர் அப்படின்னா தொந்தரவு பண்ணுறது. ஸ்டாப் பாதரிங்னா தொந்தரவு பண்ணாத. என்னை அப்படிங்கிறப்போ மீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாப் பாதரிங் மீ. என்னை தொந்தரவு செய்வதை நிறுத்து. மின்சாரத்தை வீணாக்காதே. இப்போ தேவையில்லாமல் ஃபேன் ஓடிட்டுருக்கு, லைட் ஓடிட்டுருக்குன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா? மின்சாரத்தை வீணாக்காதே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் வேஸ்ட் எலக்ட்ரிசிட்டி. மின்சாரம்ங்கிறப்போ எலக்ட்ரிசிட்டி. ஸோ வேஸ்ட் அப்படிங்கிறது வீணாக்கிறது. டோன்ட் வேஸ்ட்னா வீணாக்காதே. ஓகே, அடுத்த சென்டென்ஸ். நீ ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீ ஏன் இப்போலாம் இவ்வளோ அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஒய் ஆர் யூ ஸோ குவைட். நீ ஏன் இப்போலாம் அமைதியாக இருக்க? ஒய் ஆர் யூ ஸோ குவைட் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இப்போ நம்ம சிம்பிளான இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் டெய்லியும் பேசுங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் பேச பேச ஒரு ஃப்ளூயண்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இன்றைக்கான வார்த்தை பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட். இந்த வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ட்ரை பண்ணலாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.